ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் சிலுவையில் மரித்த இந்த நாளை குட் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசரிக்கிறோம். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடேல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்துட்டாரே அப்படின்னு நீங்க சோகமா இந்த குட் ஃப்ரைடே ஆசரிக்கிறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். நம்முடைய அப்பா நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நாம நல்லா இருப்பதுக்காக அவர் நிறைய தியாகம் பண்றார். அவர் பூமிக்குரிய தகப்பன், பூமிக்குரிய அப்பா இவ்வளவு நமக்காக தியாகம் பண்ணி நமக்காக இவ்வளவு நல்லது நினைக்கும் போது நம்மை படைத்த நம்முடைய பரம தகப்பன் நமக்காக எவ்வளவு யோசிப்பார்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக சிலுவையில் மரிக்காவிட்டால் இன்றைக்கு நானும் நீங்களும் பாவிகளாவே இருந்திருப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த மிகப்பெரிய பிளவு சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குட் ஃப்ரைடேல நம்ம சோகத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குட் ஃப்ரைடேல சந்தோஷமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஆசரிப்போமா? காட் பிளஸ் யூ. ஆமென்.